ஹலோ கேஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃப்ரைடே நியூசிலாந்தில் ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த டெரரிஸ்ட் அட்டாக் எதனால் நடந்துச்சுன்னு பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அந்த அட்டாக் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து இருக்கிற கிறிஸ்ட் சர்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற 2 மாஸ்க்கு தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஒரு மாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா அல்நூர், இன்னொரு மாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா சப்பர்பன் ஆஃப் லின்வுட். ஸோ இந்த 2 மாஸ்க்கு தான் டார்கெட் பண்ணி இந்த அட்டாக்கர்ஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே பிஃபோர் ஆஃப்டர்நூன் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கர்ஸ் வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால கன்ஃபார்ம் முஸ்லீம்ஸ் அதிகமாக வருவாங்க தெரிஞ்சுட்டு ஒரு ப்ரீ பிளான் அட்டாக் தான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டே அவங்க போயிருக்காங்க. அந்த அட்டாக்கர்ஸில் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி லைவ் வீடியோ போட்டிருக்கான். இந்த மாதிரி நான் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ போட்டிருக்கான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணவும் செஞ்சுருக்கான். ஸோ எல்லாத்தையும் பார்க்குற எல்லா பீப்புள்ஸும் வந்து சுட்டு கன்ஸ் வச்சு சுட்டு கொண்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூஸை கேள்விப்பட்ட நியூசிலாந்து போலீஸ் வந்து அவங்கள சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண 4 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க வந்து உமன், 3 பேர் வந்து மென்ஸ். ஸோ அதில் மென்ஸில் ஒருத்தவங்க வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாமே நியூசிலாந்து இருக்கிறவங்களா இருக்கலாம், நியூசிலாந்து இருக்கிறவங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் போட்டாங்க அந்த ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறவன். ஸோ அவன் தான் எல்லா பீப்புள்ஸ் வந்து வயலண்ட்டாக போய் அட்டாக் பண்ணி கன்ஸ் வச்சு சுட்டு கொண்டிருக்கான். ஸோ போலீஸ் அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது இன்னும் இந்த அட்டாக்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த அட்டாக் பற்றி நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து கண்டோலன்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் கூட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்ல ஈடுபட்டிருக்கவங்க வந்து ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியன். ஸோ அவன் வயலண்ட்டாக ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவரே கூட சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த அட்டாக்காக நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி கூட ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன் கூட ஒரு ட்வீட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் அதுக்கப்புறம் இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே மாஸ்க்கு உள்ளே போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 49 பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் 20க்கும் மேற்பட்ட பீப்புள்ஸ்க்கு வந்து அடிபட்டிருக்கு. ஸோ போலீஸ் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் இது பண்ணி அடிபட்டிருக்கிறதுல வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டில் இன்னும் தப்பிச்சு போனவங்க இல்லை ஐ விட்னஸாக இருக்கிறவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து அல்நூரில் வந்து ப்ரேயர் பண்ண போகிறேன். அப்படி போகும்போது திடீர்னு அட்டாக்கர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ வந்து ஒருத்தவங்களோட செஸ்ட்டில் வந்து சுடுறாங்க. அண்ட் என் சைடு வந்து கொஞ்சம் பேர் சுட்டாங்க. அண்ட் உமன்ஸ், அதை வந்து பெண்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு போய் அங்கே போய் கொஞ்சம் பேர் சுடுறாங்க. ஸோ ஒரு பெண் வந்து இறந்து போகிற சத்தம் வந்து என் காதில் விழுச்சு கூட சொன்னால். அண்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுட ட்ரை பண்ணேன். அப்படி வெளியே வரும்போது அந்த மாஸ்க் வந்து நிறைய பேர் வெளியே ஓடுறாங்க. அண்டு நிறையா ரத்தம்லாம் வெளியே இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப கொடூரமாக அந்த அட்டாக்கர்ஸ் வந்து சுட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே கன்ஸ் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறான். அண்ட் இன்னொரு விட்னஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பேலஸ்டைன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் மாஸ்க் வந்து ப்ரேயர் பண்ணும்போது அட்டாக்கர்ஸ் திடீர்னு வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒருத்தனோட ஹெட்டில் போய் நான் பார்க்கும்போது ஷூட் பண்ணாங்க. அண்டு கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணாங்க. ஸோ அப்படி இடையில திடீர்னு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே ட்ரிக்கரை யூஸ் பண்ணி இது பண்ண கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்டு முடிஞ்ச வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுட்டு தான் வந்து அப்படின்னு கூட அந்த விட்னஸும் கூட சொல்கிறாங்க. அண்ட் போலீஸ் அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் போட்ட அந்த அட்டாக்கர் தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை நோக்கம் இருக்கும். ஸோ அவங்க அந்த அட்டாக் பண்ண வந்து இதே மாதிரி ஆன்லைனில் வந்து அவன் ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் வந்து முழுக்க ஒரு ஆன்டி முஸ்லீம்காக தான். ஸோ இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிராக தான் இந்த அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லி அவன் அந்த இதில் போட்டிருக்கான். ஸோ அதனால தான் இந்த மாஸ்க்கு போய் இந்த அட்டாக் வந்து அவன் டார்கெட் பண்ணி இது பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிரான ஒரு அட்டாக் தான். அண்ட் போலீஸ் இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன இது பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் இருக்கிற மற்ற மாஸ்க் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்தராக நாங்கள் ஆர்டர் வரைக்கும் எந்த மாஸ்க் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு நியூசிலாந்து இருக்கிற மற்ற இடத்துலையே வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் யாரும் வெளியே வர வேண்டாம். ஸோ எல்லோரும் வீட்லேயே இருங்க. ஸோ யாரும் வெளியே வர வேண்டாம். இங்கே இன்னும் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீமான ஹை ப்ரெஷர் தான் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த அட்டாக் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கிறிஸ்ட் சர்ச் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல thousands ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு ரேலி போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் நடக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக ஒரு ஆக்ஷனுக்காக அவங்க ரேலி போகிறாங்க. ஸோ அதிர்ஷ்டவசமாக
போலீஸ் வந்து அவங்கள வந்து முன்னாடியே வந்து கலைச்சி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கலைச்சி விட்டாங்க. ஸோ நல்ல வேலை அப்படி நல்ல வேலை டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தோம்னா அவங்களே தௌசண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களே வந்து அந்த அட்டாக்ஸ் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. அண்ட் அந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரணமான அட்டாக்ல இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நியூசிலாந்து வந்து ஒரு பிளாக் டேன்னு கூட அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த நியூசிலாந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து அட்டாக்ங்கிறது ஒரு நடக்காது. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு அட்டாக் வந்ததுனால எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நியூசிலாந்துக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்காக பங்களாதேஷ் வந்து நியூசிலாந்து வந்து டூர் வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க வேண்டிய டெஸ்ட் மேட்ச் எங்க பார்த்தீங்கன்னா, இந்த அல்நூர் மாஸ்க் பக்கத்தில் இருக்கிற ஹேக்லே ஓவல் பார்க்கில் இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்க வேண்டியது இருக்கு. ஸோ பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து அந்த அல்நூர் மாஸ்க்கு இன்னைக்கு ப்ரேயர் பண்ண வராங்க. அப்படி அவங்க வரும்போது இந்த மாதிரி அட்டாக் நடக்கிறது கேள்விப்பட்டுட்டு அவங்க வந்து ஓடி திரும்பி கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. அண்டு அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை பங்களாதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் அங்கே அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்காங்க. பட் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து நியூசிலாந்து நடக்குன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. ஸோ இதனால வந்து நாளைக்கு வந்து நியூசிலாந்துக்கும் பங்களாதேஷ்க்கும் மேட்ச் கேன்சல்டு வந்து ஐசிசி வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அண்ட் நியூசிலாந்து டீமும் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் நியூசிலாந்து இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அட்டாக் வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கு எகென்ஸ்டாக நடந்து கேட்டிங்கன்னா அது வந்து கிளியராக தெரியல. இது வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு முஸ்லீம்ஸ்க்கு எகென்ஸ்டான அட்டாக் மட்டும் கிளியராக தெரியுது. அண்ட் நம்ம நார்மலாகவே டெரரிஸ்ட்னா வந்து போலீஸ் முஸ்லீம்ஸ் தான் வந்து டெரரிஸ்டாக மாதிரி நம்ம அட்டாக் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ முஸ்லீம்ஸ்க்கு எகென்ஸ்டாகவே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. டெரரிஸ்ட்னா வந்து எல்லா ரிலிஜனும் இருப்பாங்க. ஸோ நம்ம பர்டிகுலர் இந்த ரிலிஜனை மட்டும் டெரரிஸ்ட்னு சொல்லி பேஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.